ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தினாலே நீங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கடலில் பயணித்து இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பெரிய பெருங்காற்று வருகிறது. அதை பார்த்த சீசர்கள் மிகவும் பயப்பட்டு அந்த சீடர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் நனைந்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது அந்த சீசர்களை பார்த்து கூறுகிறார், அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி அந்த காற்றை பார்த்து அதட்டினால் அந்த பெரும் காற்றும் அமைதலாய். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும்போது யாரிடம் போகலாம், யாரிடம் கேட்கலாம் என்று சொல்லி நாம் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசுவே நாம் மறந்துவிடுகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் அமைதிப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரங்களிலும், எந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக விடுதலை தருவார். நிச்சயமாக விடுதலை தருவார். விசுவாசிகள் ஜெப வாழ்க்கையை விட்டுவிடாதீர்கள், வேதாகம வாசிப்பை விட்டுவிடாதீர்கள். ஆண்டவரோடு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.